வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிந்து. வாங்க இன்றைக்கி பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான். பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு 3 சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 4 பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் சிகப்பாக வதங்கினோன்னே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. 3-4 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2-3 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. பக்கத்தில் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம பன்னீரை இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்குள்ளார இங்கே அரிசி 1 கப் எடுத்துருக்கேங்க. 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ நம்ம வறுத்த பன்னீரை குக்கரில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஃப்ரெஷ் பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மூடி போட்டுருங்க. மூடி போட்டு விசில் போட்டுட்டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு 2 விசில் விட்டுருங்க. பாருங்கள், விசில் அடங்கினதும் திறந்து பாருங்கள். எம்மியாக இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் கிளறி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.